ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பன்னீர் டிக்கா செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், பன்னீர் இந்த மாதிரி பீசஸாக ஒரே அளவாக வெட்டி வச்சுக்கிங்க. இதே அளவுக்கு கேப்சிகம் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஆனியனும் இந்த மாதிரி பெல்லாரி வெட்டி வச்சுக்கிங்க. இப்போ இதுக்கு என்னென்ன ஜாமான் சேர்க்கணுங்கிறத இப்போ சொல்கிறேன். பன்னீர் டிக்கா செய்ய முதல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கணும். இதில் ஒரு வேளை தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் துணியில் முடிச்சு போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துடும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் பெப்பர், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக வெட்டின கொத்தமல்லி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன், சின்ன எலுமிச்சம்பழம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இந்த பன்னீர்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். பன்னீருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தயிர், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. எவ்வளோ பன்னீர் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். இது அரை மணி நேரம் கழித்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி குச்சி இருந்தால் இதில் சொருகி நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மா கூட கடாயில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேப்சிகம், அப்புறம் ஆனியன், அப்புறம் பன்னீர் சென்டரில் வச்சு இப்படி இது பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு கேப்சிகம், அப்புறம் ஒரு ஆனியன், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில்லையே செய்யலாம். இது சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு பக்கம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டே வரலாம். கொஞ்சமாக இந்த பக்கம் பட்டர் சேர்த்துக்கலாம்.
சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துட்டுருக்கு. எல்லாம் ஒரே சமமாக இருந்தால் தான் அதில் ப்ளேஸ் ஆகும். நீங்கள் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். பன்னீர் டிக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். அப்படியே நல்ல வாசனை வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். சூப்பராக நம்ம பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.